பிரைஸ் தி லார்ட். 5 வயதான பெனிட்டாவின் தாய் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள். அவளது தாய் பூக்கள் மலருவதை காண ஆசிப்பவள். அவளது வீடு ஒரு குன்றின் மேல் இருந்தது. அம்மா, நீங்கள் பார்த்து பூரிக்கும்படியாக நான் இந்த குன்றுகள் முழுவதும் லில்லி பூக்களாக்குவேன் என்றாள் பெனிட்டா. நீ ரொம்ப சின்னவள் கண்ணு, உன்னால் எப்படி அதை செய்ய முடியும் என்றாள் அம்மா. நீங்கள் பொறுத்து பாருங்கள் என்றாள் பெனிட்டா. ஒவ்வொரு நாளும் பெனிட்டா பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்தவுடன் ஒரு லில்லி செடியின் கிழங்கை நட்டு வந்தாள். அதன் பின் விளையாடிவிட்டு பள்ளி பாடங்களை படிப்பாள். ஒரு மாத இறுதியில் 30 லில்லி செடிகள் ஆயின. ஒரு ஆண்டு இறுதியில் 365 செடிகள் இருந்தன. பெனிட்டா தன் தாயை சக்கர நாற்காலியில் தள்ளிக்கொண்டே தோட்டத்திற்குள் சென்றாள். தாய் புன்னகை பூத்தாள். பெனிட்டாவிற்கு 15 வயதான போது 3650 லில்லி செடிகள் வண்ண வண்ணமாக பூத்து குலுங்கின. பெனிட்டா பெரியவளாகி திருமணம் செய்து அந்த வீட்டிலேயே தன் குடும்பத்துடன் தன் தாயாரை கவனித்து வந்தாள். தொடர்ந்து லில்லி செடிகளை நட்டு வந்தாள். மலைச்சரிவு முழுவதும் வானவில் போன்ற நிறங்களில் லீலி மலர்கள் காற்றில் அசைந்தாடின. அந்த சாலையில் சென்ற மக்கள் நின்று புகைப்படங்கள் எடுத்து சென்றனர். ஒரு நாள் ஒரு பயணி குன்றின் மேல் ஏறி வந்து பெனிட்டாவிடம் கேட்டார், இவ்வளவு பெரிய தோட்டத்தை நீ ஒரே ஆளாக எப்படி உருவாக்கினாய் என்று. பெனிட்டா தாழ்மையோடு பதிலளித்தாள், இது ஒரு பெரிய வேலை அல்ல, ஒரு நாளுக்கு ஒரே ஒரு கிழங்கு தான் என்றாள். என கருமையானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையை அழகாக வாழுவோமானால் நமது வாழ்வு முழுவதும் இந்த லில்லி மலர் தோட்டத்தை போல அழகான தோட்டமாகும். பெரிய வேலைகளை படிப்படியாக செய்வோமானால் எளிமையாக சுலபமாக செய்து முடிக்கலாம். சில நேரம் அநேக வேலைகளை காரியங்களை நாம் சேர்த்து வைத்துவிட்டு புலம்புவோம் அல்லவா, எனக்கு அந்த வேலை இருக்கிறது, எனக்கு இந்த வேலை இருக்கிறது என்று சொல்லி அப்படி எல்லா காரியங்களையும் ஒரு சேர செய்ய முயற்சிக்காமல் அவ்வப்போது செய்ய வேண்டிய காரியங்களை முடிவுகளை அவ்வப்போது நாம் செய்து முடிக்க வேண்டும். நல்ல முடிவுகளை அவ்வப்போது எடுக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.